மிதுன ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, பிளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். மிதுன ராசி ஆடி மாத பலன் 2025 நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் தமிழ் மாதங்களில் 4வது மாதம் ஆடி மாதம். மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன, எந்தெந்த விஷயங்கள்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது சூரியன் கடக ராசியில செஞ்சிருக்கக்கூடிய காலம் தான் ஆடி மாசம். கடகங்கிறது சந்திரனுடைய வீடு. சந்திரன் வந்து தாய்க்கு காரக கிரகம். அப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதங்கிறது அம்மன் மாதம். ஆடி மாதங்கிறது அம்மனை வழிபாடு செய்வதற்கு சிறப்பான மாதம் ஆடி மாசம். இதை கேரளாவில் பார்த்தீங்கன்னா ராமாயண மாசம்னு சொல்லுவாங்க. இந்த ஆடி மாசங்கிறது தட்சிணாயன காலம் ஆரம்பம். அதாவது தேவர்களுடைய இரவு பொழுது காலம். ஆடி மாசம் முதல் மார்கழி மாசம் வரை 6 மாத காலம் தேவர்களுடைய இரவு பொழுது காலம். தட்சிணாயன காலம் ஆரம்பம் இந்த ஆடி மாசம். அப்ப இந்த ஆடி மாசத்துல ஆடி மாசம் 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை. அதாவது முன்னோர்கள் வழிபாடு செய்வதற்கும், அதே போல பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் பசுமாட்டிற்கு மஞ்சள் வாழைப்பழமும் அகத்திக்கரை கொடுக்கும் பொழுது முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் ஆடி அமாவாசை அன்று. அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் 11ஆம் தேதி வாஸ்து நாள், கிரக ஆரம்பம். அதாவது பார்த்தீங்கன்னா புதிதாக வீடு கட்டுவதற்கு கிரக ஆரம்பம், வீடு மனை கொள்வதற்கு சிறப்பான நாள். ஆடி மாதம் 12ஆம் தேதி ஆடி பூரம். அதாவது பார்வதி ஆண்டாள் அவர்களை வழிபாடு செய்வதற்கு சிறப்பான நாள். விரதம் இருந்து பார்வதி ஆண்டாள் வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடை, புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக, திருமண தடை விலகும், புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் 13ஆம் தேதி நாக பஞ்சமி. அன்றைய தினம் விரதம் இருந்து கருட பகவானை வழிபாடு செய்யும் பொழுது நாகதோஷம் விலகும். அதாவது ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய தார தோஷம், மாங்கல்ய தோஷம், புத்திர தோஷம், திருமண தடை இதெல்லாம் விலகக்கூடிய நாள் அன்றைய தினம் விரதம் இருந்து கருட பகவானை வழிபாடு செய்யும் பொழுது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் 18ஆம் தேதி ஆடிப்பெருக்கு. அன்றைய தினம் செய்யக்கூடிய காரியங்கள் பல மடங்காக பெருகும். ஆடி மாதம் 31ஆம் தேதி ஆடி கிருத்திகை. அன்றைய தினம் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது, கார்த்திகை பெண்களை வழிபாடு செய்யும் பொழுது, அதே நிலம் இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கோர்ட்டு கேஸ் வம்புழக்கெல்லாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். அன்றைய தினம் ஆடி கிருத்திகை என்று முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது. ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஆடி மாசத்துல மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிநாதன் புதன். உங்க ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதி. வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து, சுகஸ்தானத்துக்கு அதிபதி புதன் தான். இந்த 1க்கும் 4க்கும் உடைய புதன் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். வாக்கு, தனம், குடும்பம், வருமான ஸ்தானத்துல 2ஆம் இடத்துல சஞ்சரிப்பது யோகம். ஆனா வக்கரகதியில சஞ்சரிப்பார். 2ஆம் தேதி ஆடி மாசம் 2ஆம் தேதியில இருந்து ஆடி மாசம் 26ஆம் தேதி வரைக்கும் வக்கரகதியில சஞ்சரிக்கிறார். பொதுவா சுபகிரகம் வக்கரமாக கூடாது, பாபகிரகம் வக்கரான நன்மை. ஏன்னா வக்கரம் வரும்பொழுது தன் கிரகம் தன்னுடைய ஆதிபத்திய பலனை செய்யும், காரகத்துவ பலனை செய்யாது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வக்கரம் அடையும் பொழுதாக இந்த மாதம் ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட 26ஆம் தேதி வரைக்கும் வக்கரகதியில் தான். 2ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி ஆடி மாதம் 2லிருந்து ஆடி மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் வக்கரகதியிலே செஞ்சிருக்கிறார். ஆக நின்ற பெருமாளை இந்த மாதம் வழிபாடு செய்யும் பொழுது 2ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறதுனால வாக்கு, அதாவது கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு, வருமானம் பெறக்கூடிய அமைப்பு, அசையா சொத்துக்கள் மூலமாக வருமானம் பெறக்கூடிய அமைப்பு, வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு வருமானம் பெருகக்கூடிய அமைப்பு. அதே போல பார்த்தீங்கன்னா 2ஆம் இடங்கிறது குடும்பஸ்தானம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பு, குடும்பத்திலே உள்ளவர்களுடன் இணக்கமாக இருக்கக்கூடிய அமைப்பு. அதே போல பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல 4ஆம் இடத்து அதிபதி 2ல் இருக்கும் பொழுது ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் யோகமான காலம். அதன் மூலமாக வருமானம் பெறக்கூடிய அமைப்பு, வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு யோகம், புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு கட்டக்கூடிய அமைப்பு, நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான அனைத்து விதமான யோகங்கள். அதாவது கேட்ட இடத்துல கடன் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அல்லது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணம் வந்து சேரக்கூடிய அமைப்பு, கொடுக்கல் வாங்கல் மிகச்சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதி. 3ஆம் இடங்கிறது முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், கீர்த்தி ஸ்தானம், ஒப்பந்தம், கையெழுத்து இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். இந்த 3ஆம் இடத்து அதிபதி யாருன்னா சூரியன். உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல வாக்கு, தனம், குடும்ப, வருமான ஸ்தானத்துல தான் செஞ்சிருக்கிறார். ஆக புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் கிடைக்கும். அதுவும் அரசு வழி ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அரசு வழி பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா அரசு சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தும் வெற்றி விடும். ஏன்னா 3ஆம் இடங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கக்கூடிய முயற்சி. சிம்மங்கிறதே அரசு வீடு, சூரியன் வந்து அரசு கிரகம். அப்போ அரசு சம்பந்தமான எந்த முயற்சி எடுத்தாலும் அது எல்லாமே வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாகவே இருக்கும் இந்த ஆடி மாதம் மிதுன ராசியை பொறுத்த வரைக்குமே.
அதே போல இளைய சகோதர வழி அனுகூலங்கள் இருக்கும். இளைய சகோதரிடம் வந்து உதவிகள் கிடைக்கும். அதே போல நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கக்கூடிய முயற்சி இல்லையா, அப்ப எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும். புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் உயரக்கூடிய அமைப்பாக இருக்கும். வருமானம் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 5ஆம் இடம். 5ஆம் இடங்கிறது புத்திரஸ்தானம். புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டை சொல்லக்கூடிய இடம். 5ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன, சயன, போகஸ்தானம், விரயஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன். சுக்கிரன் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்திலேயே ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார். எது வரைக்கும் இருக்குன்னா 10ஆம் தேதி வரைக்கும் 12ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்துல ஆட்சி. 5ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான். அப்போ வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும். கட்டில் சுகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே மேல ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறாங்கள அவங்களுக்கெல்லாம் யோகமான காலம். அதாவது வீடு கட்டக்கூடிய அமைப்பு, புது வீடு மனை கொள்ளக்கூடிய அமைப்பு, கிரகப்பிறகு இந்த மாதிரியான வீடு சம்பந்தமான நில சம்பந்தமான சுப செலவு செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்தது குழந்தைகளுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு, வீட்டில் வயதானவர்களுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு, தன்னுடைய புகழ், அந்தஸ்து, கௌரவத்திற்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பாக, சுப செலவுகள் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். 10ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசியிலே சஞ்சரிக்கிறார். 5ஆம் இடத்து அதிபதி 1-5. 5ஆம் இடங்கிறது புத்திரஸ்தானம். புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டு. பதவி அல்லது பொறுப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு, சிந்தனை செயல்திறன் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு. ராசியில சுக்கிரன் சஞ்சரிக்கும் பொழுது சுற்றுலா சென்று ஒரு என்ன சொல்றது என்ஜாய்மெண்ட், உடம்புல அதாவது முகத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பிரகாசம், ஒளிவட்டம் தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பிரகாசம் தெரியக்கூடிய அமைப்பு, கவர்ச்சி கூடக்கூடிய அமைப்பு. ஏன்னா ராசியில சுக்கிரன் சஞ்சரிக்க போகிறார். 5ஆம் இடத்து அதிபதி. காதல் ஏற்படக்கூடிய அமைப்பு, காதலிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, இந்த திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும். குழந்தை பிறப்பு, கரு உண்டாகக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். 12ஆம் இடத்து அதிபதி அவர் தான் இருக்கும் பொழுது தன்னுடைய சுக சௌகரியத்துக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 6ஆம் இடம், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன் சொல்லக்கூடிய 6ஆம் இடம் உத்தியோகஸ்தானத்துக்கும், அதே போல 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம், மூத்த சகோதரஸ்தானம், அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம். இந்த 6க்கும் 11 கூடியவர் யாருன்னா செவ்வா உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். வெற்றி கிரகம், செவ்வா தான் வெற்றி கிரகம். 3ஆம் இடத்துங்கிறது வெற்றி ஸ்தானம். அப்ப வெற்றி கிரகம் வெற்றி ஸ்தானத்துல கேதுவோடு சேர்ந்து சஞ்சரிக்கிறார். அப்ப கேதுவோட சேரலன்னா எடுத்த காரியம் அனைத்து படப்படான்னு வெற்றி கிடைக்கும். கேதுவோட செஞ்சு சஞ்சரிக்கிறதுனால விநாயக பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். 12ஆம் தேதி வரைக்கும் 3ல தான் சஞ்சரிக்க போகிறார். அப்ப 12ஆம் தேதி வரை விநாயக பெருமானுக்கு அருகம்புல் சாற்றி தேங்காய் எண்ணெயில விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது எடுத்த காரியம் எடுத்தபடியே உடனடியாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும். இளைய சகோதரிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அதே போல பார்த்தீங்கன்னா இந்த ஒப்பந்தம், கையெழுத்து, இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். என்ன வச்சுங்க, அவர் தான் 6ஆம் இடத்து அதிபதி. 6ஆம் இடத்து அதிபதி 3ல் இருக்கார் அப்படின்னா இந்த ஒப்பந்தம், கையெழுத்து, ஜாமீன் கையெழுத்து போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். 10ஆம் தேதி வரை. 12ஆம் தேதி வரை. 12ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல சஞ்சரிக்க போகிறார். 4ஆம் இடங்கிறது என்ன, அதாவது சுகஸ்தானம், தாயார் ஸ்தானம். வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து, சுகஸ்தானம் 4ஆம் இடம். இந்த 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். பொதுவாக 6ஆம் இடத்து அதிபதி 4ல் சஞ்சரிக்கிறார்னா தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். வாகனங்கள், பயணங்களில் கவனமாக இருக்கட்டும். வாகனங்களில் ஒரு சில பழுதுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நிலம், இட சம்பந்தமான பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அவர் தான் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்து அதிபதி. 11ஆம் இடத்து அதிபதி 4ல் சஞ்சரிக்கிறார் அப்படின்னா 11ஆம் இடம் லாபஸ்தானம் இல்லையா. அப்போ லாபஸ்தானம் 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார் அப்படின்னா வீடு கட்டக்கூடிய அமைப்பு, நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு, இடம் வாங்கக்கூடிய அமைப்பு, போர் அடிக்கக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல போய் 11ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறாருன்னா வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு லாபம் ஏற்படக்கூடிய அமைப்பு. ரியல் எஸ்டேட், ஏன்னா செவ்வாயே பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டுக்கு அதிபதி செவ்வாய், காலி நிலத்துக்கு அதிபதி செவ்வாய். அப்போ ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு யோகமான காலமாக இருக்கும். பூமி மூலமாக வரக்கூடிய அனுகூலங்கள், ஆதாயங்கள் மிகச்சிறப்பாக இருக்கும். அப்போ இந்த ஆடி மாதங்கிறது மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனை வக்கரமாகிறதுனால வலுப்படுத்துவதற்காக இந்த மாதம் நின்ற பெருமாளை வழிபாடு செய்யும் பொழுது இந்த ஆடி மாதம் மிதுனராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டகரமான மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.